டெய்லி 3 வேளை சமைக்கிறது அப்படியே வீடியோ எடுத்து போட்டுருவாங்க. நிறைய எடுத்திருக்காங்க அவங்க யூடியூப். இன்னைக்கு நான் வந்ததே இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் தான். ஆமா பிரதர் ஃபேமிலி, என்னோட ஃபேமிலி ரொம்ப அழகான ஃபேமிலி. என்னோட ரொம்ப அழகான குடும்பம். அம்மா வைஃப், என்னுடைய சன்னு, என்ற சன்னு, இது எங்க டாக்டர். நான் சேனல் வச்சிருக்கு, திஷாஸ் பேண்டின்னு சொல்லிட்டு. ஃபுட் எல்லாமே இருக்கு அதுல, கேம் எல்லாமே இருக்கு. டெய்லி 3 வேளை சமைக்கிறது அப்படியே வீடியோ எடுத்து போட்டுருவாங்க. எல்லாமே இருக்கு. பசங்களை எல்லாம் வச்சு கேம் எல்லாம் பண்ணுவோம். இன்னைக்கு அவர் வந்து சொன்னாங்க, நீங்க நிறைய எடுத்திருக்காங்க அவங்க யூடியூப். இன்னைக்கு நான் வந்ததே இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் தான். ஆமா, நான் இது வரைக்கும் வரல. நீங்க எப்பவுமே வருவீங்க போட்டுருக்கு. பரவாயில்ல, அண்ணன் வீட்டோட எல்லாரும் கூட்டி ஜாலியா இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த சைட்டுக்கு. நான் சரி நீங்க வர ஒரு காரணத்துல தான் நான் வந்தேன், பாக்கணும் அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு நிலைமைக்கு குடும்பத்துக்காக வெளியில உழைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், குடும்பத்துக்காகவும் உழைக்க வேண்டியது, குடும்பத்துக்குள்ளேயும், அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, அப்பா அம்மாக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்புக்காகவும் சரி, இந்த உறவு முறையை வலுப்படுத்துறதுக்கு கூடுதலா கொஞ்சம் எஃபோர்ட் போட வேண்டியிருக்கு, கொஞ்சம் நேரம் செலவிட வேண்டியிருக்கு. இப்ப நீங்க இந்த யூடியூப் சேனல் வச்சிருக்கிறது மூலியமா என்ன வியூஸ் வருது, அதுல என்ன ரெவன்யூ வருது, அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா யூடியூப் சேனல் வச்சு எல்லாரும் சேர்ந்து சமைச்சு, எல்லாரும் சேர்ந்து விளையாண்டு, எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது அதுல ஒரு மகிழ்ச்சி பிறக்குதுல்ல, அது ஒரு குடும்பத்தை மகிழ்ச்சியா வைக்கிறதுக்கு ரொம்ப அவசியம் நினைக்கிறேன். என்ன கேட்டா ஒரு குடும்பமும் பேசாம யூடியூப் சேனல் ஆரம்பிக்க மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்னு கூட சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்காது, கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸா இருக்கு. எல்லாரும் குடும்பத்தோட நேரம் செலவிடுறதுக்கு மாசம் ஒரு தடவை ட்ரிப் போகணும்னு நினைக்கிறாங்க, வீக்கெண்டா படத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, இப்படி போய் தங்களை என்டர்டைன் பண்ணிக்க நினைக்கிறாங்க. வீட்டுல யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு நம்மளே எல்லாரும் மகிழ்ச்சியா ஏதாவது ஒண்ணு பண்ணி அதை நம்மளே எடிட் பண்ணி நம்மளே அப்லோட் பண்ணி அதுல என்ன கமெண்ட்ஸ் வருது, அதை யார் லைக் பண்றா, அதுல என்ன மேற்கொண்டு பண்ணலாம், அது வாழ்வியல் இன்னும் கொஞ்சம் அழகாக்குறது தானே. ரொம்ப நல்ல சிந்தனை. நீங்க தொடர்ச்சியா இந்த சேனல் மூலியமா நிறைய பேர் போய் ரீச் ஆகுறதுக்கும், எப்போதும் நீங்க எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். திஷாஸ் பேண்ட்ரி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அவங்களுடைய காணொலிகளை தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பக்கத்துல மற்றவங்களுக்கும் பகிருங்க, உங்க மனசுல தோன்றதை கமெண்ட்ஸா பதிவிடுங்க. நன்றி.